நமஸ்காரம். நம் முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ, சாஸ்திரங்கள் என்ன கூறுமோ, அதை அப்படியே வாசித்துத்தானே அடுத்தவருக்கு எடுத்து உரைக்க வேண்டும். ஒரு குரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அவர் அவருக்காக தோன்றியதை சொல்ல மாட்டார். பரம்பரையாக அந்த பத்ததியில் வந்தவர்கள் திரித்து சொல்ல மாட்டார்கள். ஏதோ இன்றைய உலகத்துக்கு எடுக்கும்படியாக சொல்ல வேண்டும், எடுபட வேண்டும் என்று பேச மாட்டார்கள். சொல்ல வேண்டியதை நேர்மையாக சொல்லுவார்கள். பழமை மாறாது. இன்றைய இளைஞர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக விஷயத்தை மாற்ற முடியாது. சிம்பிளிஃபை பண்ணலாம், ஆனால் தவறாக சித்தரித்து விடக்கூடாது. அப்படி செய்ய போனால் ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது எடுக்கிறோம் என்று நாடகம், திரைப்படம் இதிலெல்லாம் எப்படி தரத்தை குறைத்து விடுகிறார்களோ அதுதானே எங்குமே ஆகும். அது வாத்தியார்கள் பாடம் எடுப்பதாக இருக்கட்டும், பாடகர்கள் பாடுவதாக இருக்கட்டும், உபன்யாசகர்கள் பேசுவதாக இருக்கட்டும், எந்த கலையாக இருக்கட்டும், அதை மாற்றி தவறாக சித்தரிக்க கூடாது. ஆனால் இப்படி செய்யும் போது என்ன தோணும்? நீ செய்வது தப்பு, இப்படி பாடக்கூடாது, இப்படி பேசக்கூடாது என்று யார் சொல்லுவார்கள்? அதுவும் கொஞ்சம் பிரபலமாகிவிட்டால் யாருமே சொல்ல மாட்டார்கள். அது ஒரு குறைபாடு. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒருத்தருடைய நிலம், பூச்செடிகளை நட்டு இருக்கிறார், வளருகிறது, கூடவே களையும் சேர்ந்து வளரும். அந்த களை பறித்தால் தானே செடி நன்றாக வளரும். களை பறித்தால் என்ன சொல்லலாம்? உம்முடைய நிலம், அதுவும் செடிதான், வளர்ந்து விட்டு போகட்டுமே, ஏன் செடியை வெட்டுகிறீர் என்று கேட்போமா? அந்த களை நல்ல செடியை பாழ்படுத்திவிடும். அதே போலத்தான் இந்த தர்மத்திலும். இந்த தர்மத்தில் உண்டான கருத்துகள், சாஸ்திரப்படியான கருத்துகள்ங்கிறது நல்ல செடி. அவை வளர்ந்து எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டுமானால் அவ்வப்போது ஏதாவது தவறான பிரச்சாரங்கள் நடந்தாலோ, திரித்து சொன்னாலோ, அதெல்லாம் களையை போலே அந்த களை எடுத்துத்தானே ஆக வேண்டும். அதை போய் ஏதோ அப்படியாவது பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படியாவது பாடுகிறார்களே, ஆளே இல்லாத காலத்தில், இந்த கலியுகத்தில் ஏதோவாவது இந்த மட்டும் பேசுகிறார்களே, அப்படி என்று சொல்லிவிட்டால் கவிதை எழுதுவார்கள். கவிதை எழுதுவதற்குன்னு சில சட்டதிட்டங்கள் உள்ளன. இன்றைக்கு இருப்பவர்களுக்கு பிடிக்க வேண்டும் ஏனோ தானோ என்று எழுதிவிட்டு, கவிதை எழுதவே ஆள் இல்லாத காலத்தில் இவராவது எழுதுகிறாரே என்று பேச முடியுமா? வாதாட முடியுமா? அதெல்லாம் தரத்தை குறைப்பதுதான் ஆகும். அதை அனுமதித்தால் அதுதான் களை வளருகிறா போலே. அந்த களை நல்ல செடியை கெடுத்து விடும். ஏன் நம்முடைய பண்டைய கால ஆச்சாரியர்களே எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கராச்சாரியரோ, ராமானுஜாச்சாரியரோ, மத்வாச்சாரியரோ, அவர்கள் எல்லாரும் யாராவது தப்பாக பேசினால் இது தவறு, பேசாதீர்கள்னு சொன்னது இல்லையா? அவர்களை விடவா நமக்கு ஒரு கருணை? அவர்களே அதை கண்டிக்கிறார்கள். இது தவறு, இந்த கொள்கை, இந்த ரீதி தவறுன்னு சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒன்னும் தவறுன்னு சொல்லாமல் இந்த மட்டும் பேசுகிறாரே அப்படின்னா எல்லாரையும் அனுமதித்தார்கள். அப்படி செய்யக்கூடாது. எங்கு எந்த விஷயத்தில் தவறான சித்தரித்தல் இருந்தாலும் அதை தடுக்க வேண்டும்.
அது வெளியிலிருந்து யாரோ சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சண்டைதான் விடியும். அதனால் அது அந்தந்த சம்பிரதாயத்துக்குள்ள பெரியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எடுத்து சொல்லிவிட்டால் தப்பாக படாது. மேலும் முளையிலேயே கிள்ளிவிட்டால் எதுவும் நல்லது. வளர்ந்த விட்டுவாடு எடுக்க போனால் கஷ்டம்தானே. அதனால்தான் சொல்ல வந்தேன், ஏதோ எதுவும் இல்லாததுக்கு இவராவது செய்கிறார், இதுவாவது இருக்கிறது அப்படின்னு நினைத்துக் கொள்ள முடியாது. இருப்பது நன்றாகத்தான் இருந்தாக வேண்டும். மேலும் ஒரு விஷயத்தை மாற்றி சொன்னால், நம்ம குரு நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றனவோ அதை மாற்றி சொன்னால் அது பெரிய ஆச்சாரிய அபச்சாரம், குருவுக்கு அபச்சாரம். அதப்புறம் எப்படி என்னை நன்றாக வாழ வைக்கும்? செய்யாது. அதனால் எங்கும் சில இடங்களில் தவறாக நடக்கலாம். அதை யாரையும் கேட்க போனால் அதை ஏன் கேட்க வேண்டும், அவர் இவ்வளவாவது செய்கிறார் என்பார்கள். அப்படி என்றால் களை எடுக்காமல் விடுகிறோம் என்றாகும். களை எடுப்பதே செடி நன்றாக வளருவதற்குத்தானே. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.